வணக்கம் மக்களே, உங்கள் வில்லேஜ் தங்கச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவிலங்க கொங்கு நாட்டு ஸ்டைலில் கொள்ளு பருப்பு கொள்ளு ரசம் செய்ய போகிறோங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ கொள்ளு எடுத்துருக்கிறேன். இது குப்பை மண் தூசி இல்லாமல் நல்லா புடச்சி எடுத்துருக்கேன். கழுவி எடுத்துக்கலாம். கொள்ளு வேக போகிறதுக்கு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். 4 சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். ரசம் வைக்கிறதுக்கு சேர்த்து நான் தண்ணி ஊற்றுறேங்க. 1/4 கிலோ கொள்ளு எடுத்துருக்குறேங்க. பச்சை மிளகா ஒரு 10 எண்ணெய் சேர்த்திக்கலாம். தக்காளி பழம் பெரிய பழமாக 4 எண்ணெய் எடுத்துருக்கேன். நான் ரசத்துக்கு சேர்த்தி தாங்க போடுறேன். இது கூடயே 5 பல் பூண்டு சேர்த்திக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம். கொள்ளு கழுவி எடுத்து வச்சுருக்கிறேங்க. கொள்ளையும் இது கூடயே சேர்த்திக்கலாம். இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம். விளக்கெண்ணெய் ஊற்றினா கொள்ளு பருப்பு விஸ்குன்னு வெந்துருங்க. குக்கரை மூடி போட்டு மூடிக்கலாம். கொள்ளு பருப்பு ஒரு 5 விசில் வரட்டுங்க, அப்புறம் பார்க்கலாம். விசில் போயிடுச்சுங்க. மூடி திறந்துடலாம். தண்ணியை ஒரு பாத்திரத்தில் இருத்து வச்சுக்கலாம். இந்த தண்ணியிலங்க கொஞ்சமாக குருமிளகு சேர்த்து 1 டம்ளர் தினம் கூட குடிக்கலாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது, உடம்பு குறையுங்க. தக்காளி பழம் 3 பழம் எடுத்து நான் ரசத்துக்கு போட்டுக்கிறேன். 1 பழம் மட்டும் பருப்புக்கு போதுங்க. பாருங்க, 5 விசில் விட்டு பருப்பு எடுத்து வச்சிருக்கிறேன். பருப்பு நல்லா பூ மாதிரி வெந்துருச்சு. பெரிய நெல்லிக்காய்ச்சோடு புளி எடுத்துருக்கேன். நான் ரசத்துக்கு போட்டுக்கிறேன். பருப்பு தண்ணி சூடாகட்டுங்க. அதுக்குள்ளே பருப்பு தாளித்து விட்டுக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் மல்லி சேர்த்திக்கிறேங்க. 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை தலை சேர்த்திக்கலாம். 3 வரமிளகா சேர்த்திக்கிறேன். சின்ன வெங்காயம் 4-5 பல் சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் பருப்பு வேக போடையிலே 5-6 பல் பூண்டு சேர்த்திருக்கிறேங்க. மறுபடியும் ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. கொள்ளு பருப்பை இது கூட ஊற்றி ஒரு 5 நிமிஷம் வேக போட்டுக்கலாம். இந்த மல்லி சீரகத்தோட ஃப்ளேவரெல்லாம் கொள்ளு பருப்பில் நல்லா இறங்கிக்குங்க. 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திக்கலாம். உப்பு பார்த்து போடுங்க. உப்பு அதிகமாக போனால் பருப்பு சாப்பிட முடியாது. கொள்ளு பருப்பு பாருங்கள் நல்லா கொதிச்சு வேகுதுங்க. இது கூடயே ஒரு கைப்பிடி மல்லித்தழை போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். பருப்பு சூடாகட்டுங்க. ரசத்துக்கு 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் குருமிளகு சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை தழை கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். பூண்டு ஒரு 10 பல் சேர்த்திக்கிறேன். இதெல்லாம் நுணுக்கி எடுத்துக்கலாம். கொள்ளு பருப்பு சூடாறிச்சு. சின்ன வெங்காயம் 3/4 கப் எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்திக்கலாம். கொள்ளுக்குங்க சின்ன வெங்காயம் பச்சையாக போட்டு கொள்ளு ஆட்டி சாப்பிட்டாங்க, அவ்வளோ நல்லா இருக்குங்க. இப்போ கொள்ளை நான் ஆட்டி எடுத்துக்கிறேன். நீங்கள் கடையிறதுனாலும் கடைஞ்சிக்கலாங்க, இல்லை மிக்சிலையும் கூட போட்டுக்கலாம். ஆனாலும் ஆட்டாங்கல்ல கொள்ளு பருப்பு ஆட்டி சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்குங்க. கொள்ளு பருப்பு நைஸாக ஆட்டக்கூடாதுங்க. ஒரு 3/4 பதத்துக்கு ஆட்டினா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு பருபருன்னு இருக்கும்னு இப்போ எடுத்துக்கலாம். கொள்ளு பருப்பு ரெடி ஆயிடுச்சு. ரசம் தாளித்து விட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். வரமிளகா 2 எடுத்து கிள்ளி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை தலையை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு பார்த்திங்கன்னா தட்டி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயத்துக்கூடையே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு இது மாதிரி வதக்கி போட்டாங்க ரசம் நல்லா மணமாக இருக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ பருப்பு தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். இது கூடயே 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து ரசத்தை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ரசம் நல்லா நுரக்கட்டி கொதிக்குதுங்க. நுணுக்கி வச்ச குருமிளகு சீரகத்தையும் சேர்த்திக்கலாம். பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இது கூடயே ஒரு கைப்பிடி மல்லித்தழையை போட்டு நல்லா தொலாய் விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். மணக்க மணக்க கொள்ளு ரசம் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு இப்போ தான் சூடாக செஞ்சேங்க. ஒரு தட்டத்தில் போட்டிருக்கேன். கொள்ளு பருப்பு 2 கரண்டி ஊற்றிக்கலாம். கொள்ளு பருப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ சாப்பிட்டு பார்த்தலாம். கொள்ளு பருப்பு ரொம்ப ருசியாக இருக்குதுங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு வச்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுக்குங்க. நன்றி.